ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து போன வருஷம் $100,000 நியூ H1B ஃபைலிங்க்கு வந்து ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொக்ளமேஷன் வந்து சைன் பண்ணியிருந்தார். ரொம்ப ஃபேமஸான ப்ரொக்ளமேஷன். அண்ட் அந்த ப்ரொக்ளமேஷன் வந்து இப்போ செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் வந்து அதை வெக்கேட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் எல்லாருக்குமே வந்து பரிச்சயமான ஒரு அட்டானி கிட்ட நான் கொலாபரேட் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. எங்கே ஒரு இமிகிரேஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் தமிழ் கம்யூனிட்டி இவங்க ஓடோடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க நம்ம சேனலுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் மேரி கெனடி ஃப்ரம் லா ஆஃபீஸ் ஆஃப் மேரி கெனடி. வணக்கம் மேம். வணக்கம் ராஜேஷ், ரொம்ப எனக்கும் சந்தோஷம். எப்பவுமே தமிழ்ல பேசுறது, தமிழ் மக்களோட கனெக்ட் பண்றது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். இன்னைக்குமே தமிழ் ரொம்ப இனிதா இருக்கும். ஓகே, ஸோ என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஜட்ஜ் வந்து இந்த ஆர்டர் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெக்கேட் பண்ணிட்டாரு. அண்ட் அவர் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் வந்து கொடுத்துருக்காரா, இல்லை அந்த ஃபீஸே வந்து இன்வாலிடேட் அப்படின்னு சொல்லிட்டாரா? பேசிக்லி வந்து வாட் இஸ் ஹேப்பனிங்? ஆக்சுவலா வந்து இன்ஜெக்ஷன்றது வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இது வந்து நேத்து வந்த டிசிஷன் வந்து இட்ஸ் ஆன் த மெரிட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நீங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன்ன்றது வந்து ஜஸ்ட் ஒரு எனக்கு இன்னைக்கே ஒரு முடிவு வேணும், ஜஸ்ட் டோன்ட் டூ எனி திங். இது வந்து கம்ப்ளீட்டா இட்ஸ் அ டிசிஷன் ஃப்ரம் த ஃபெடரல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆக்சுவலா. ஸோ இப்போ இதுக்கு மேல வந்து நீங்க சொன்ன மாதிரி யூ ரைட்லி செட், லாஸ்ட் இயர் செப்டம்பர்ல இருந்து இந்த 100,000 ஃபீஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் H1Bs who are applying for this. அதாவது எல்லாருக்கும் இல்லை, இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் பிளஸ் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் எல்லாமே இங்க போயிட்டு இருக்கு. வித் இன் த US இட்ஸ் நாட் அப்ளிகபிள். whereas when it comes to out of United States நம்ம இந்த 100,000 ஃபீஸை கொடுத்தா மட்டும்தான் வர முடியும் அப்படிங்கிற இதை வந்து இட்ஸ் ஆன் த டெசிஷன் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ். அப்படின்னா நேத்திலிருந்து இன்னைக்கு நீங்க ஃபைல் பண்ணீங்கன்னா H1B, ஐ வாண்ட் டு மேக் இட் ஒரு ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல பேசலாங்க ராஜேஷ். தட்ஸ் வாட் ஐ ப்ரிஃபர் டு டூ தட். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு கிடையாது, அப்ளிகபிள் இல்லை, நீங்க பே பண்ண வேண்டாம். இந்த ஃபீஸ், the fees is going to be 100,000 is not something that you have to pay if you are filing any H1Bs from yesterday based on the decision of the court of yesterday. அதுதான். யுஎஸ்ஏஎஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்களா? இல்லை என்னோட அசம்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், என்னோட அசம்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து அப்பீலுக்கு போவாங்க, அது வரைக்கும் அது வந்து ஸ்டில் வில் பி த சேம் அப்படிங்கிறது என்னோட அசம்ஷனாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அது இல்லையா அந்த மாதிரி? ஆமா, சி ரியாலிட்டி ப்ராக்டிக்கலா பேசலாம். நம்ம வந்துட்டு இப்போ செப்டம்பர்ல வந்து இந்த ப்ரொக்ளமேஷன் வந்தது 2025ல, கரெக்டா? ஸோ நாங்க ஒரு எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ தட் மேக்ஸ் இட் வெரி கிளியர் ஃபார் யூ. நாங்க வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணோம் செப்டம்பர். த ப்ரொக்ளமேஷன் வாஸ் ரிலீஸ்ட். அதுக்கப்புறம் 100,000 ஃபீஸ்ன்னு வந்தது. இந்த ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் அப்படிங்கறது வந்து இதுக்கு நடுவுல நாங்க செப்டம்பருக்கும் அக்டோபர் 23rd தான் அதை கிளாரிஃபை பண்ணாங்க. ஹூ எல்ஸ் ஆர் கோயிங் டு பி அப்ளிகபிள் ஃபார் திஸ் ஃபீஸ், அப்படி யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள் ஆக போகுதுன்னு. ஸோ அதுக்கு நடுவில் நாங்கள் ஒரு H1B ஃபைல் பண்ணியிருந்தோம். அப்போ இந்த அவங்க வந்து தட் இண்டிவிஜுவல் வாஸ் இன் இந்தியாவில் இருந்தாங்க, கான்சுலேட் அப்ரூவல். ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு H1B இருந்தது, even 40 அப்ரூவ் ஆயிருந்தது. அப்போ நாங்க வந்து இந்த this fees is not going to be applicable because they come under the cap exempt அப்படிங்கறதுல வச்சு நாங்க பண்ணிட்டோம். அவங்க USCISம் ரெகுலர் ஃபீஸோட அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த 23rd October when it came as a clarification, அப்போ வந்து யாருக்கெல்லாம் வரும்போது the person that we applied for was under the category where they have to pay the 100,000 fees. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு ஒரு RFE வந்தது, இந்த 100,000 ஃபீஸை பே பண்ணுங்க, இல்லைன்னா நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வேவர்ல வந்து நீங்க எக்ஸம்டா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன், ரெண்டு சாய்ஸ் தான். கண்டிப்பா வந்து 100,000 ஃபீஸ் பே பண்ற அளவுல அந்த எம்ப்ளாயர் இல்ல ஆக்சுவலா வந்து. ஆல்சோ த ஃபீஸ் ஹஸ் டு பி பெய்ட் பை த எம்ப்ளாயர். ஏன்னா நம்ம H1Bன்னு வரும்போது தெர் இஸ் நோ அதர் சாய்ஸ். அப்போ எம்ப்ளாயர் தான் பே பண்ணி ஆகணும். அந்த அளவுக்கு எம்ப்ளாயரால பே பண்ண முடியாது. ஸோ த அதர் கேட்டகரி வி ட்ரைட் அவர் பெஸ்ட் டு justify that through the RFE. நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வேவர் அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து எலிஜிபிள் இருந்தது, அவங்க அதில் குவாலிஃபை ஆகிற மாதிரியான க்ரைட்டீரியாஸ் எல்லாம் இருந்தது. வி ட்ரைட் இட்டுங்க, ஆனால் அது வந்து இதாகல. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா,
நீங்க கேட்ட கேள்வி யுஎஸ்சிஐஎஸ் என்ன பண்ணுவாங்க? பிராக்டிகலாவே பார்த்தீங்கன்னா, இன்னையிலிருந்து நீங்க ஃபைல் பண்ணும்போது நியூ எம்ப்ளாய்மென்ட் நீங்க சூஸ் பண்ணாலும், ஆன்லைன் ஃபைலிங்லாம் நெறைய பண்றோம். அப்ப நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வராது. ஏன்னா, நாங்க அந்த இடத்துல பார்க்கும்போதே வி நோ தட் திஸ் நியூ எம்ப்ளாய்மென்ட் அவுட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நீங்க பண்ணீங்களாலே அந்த 100,000 பண்ணாதான் இட் வில் பி அக்செப்டட் அஸ் அன் ஃபைல்ட் பெட்டிஷன் ஆன் த H1B. ம். இந்த ரூலிங் வந்து நேஷன் வைட் கரெக்ட்டுங்களா? இது வந்து ம். நாட் லிமிட்டட் டு சர்டன் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஆ, நேஷன் வைட் அப்ளிகேபிள் கரெக்ட். இமிடியேட்லி. ஆமா. தட்ஸ் ட்ரூ. அதாவது இப்ப நம்ம கிட்ட இருக்கிற 2, 3 அமாங் த பீப்பிள் நம்ம பார்த்தோம்னா, இந்த கன்ஃப்யூஷனோ, இல்ல இந்த கொஸ்டினோ எந்த இடத்துல வருது அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்ற மாரி இது வந்து பாஸ்டன், மாசசூசெட்ஸ்ல தான் இந்த டிசிஷன் வந்திருக்கு. இந்த கோர்ட்ல இருக்கு. அப்போ ஹவ் டஸ் இட் லைக் ஹெல்ப் மீ அவுட் ஆர் அஃபெக்ட் மீ? ஏன்னா டிசம்பர்ல வந்து நம்ம அதே நம்ம ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து இவங்களுக்குமே லைக் ஃபெடரல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஹாஸ் டிசைடட் இன் வாஷிங்டன் டிசி ஸ்டேட்டிங் தட் this fees is upheld அப்படின்னு சொல்றாங்க. அது ரெகுலேட்டரி ஃபீஸ் தான் and the president has the power authority to do that. அப்போ இதே மாதிரி தான் ஒரு ஃபெடரல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆஃப் மாசசூசெட்ஸ் பாஸ்டன் வந்து இல்ல இட்ஸ் கன்சிடர் as a tax whereas it's not a regulatory fee அப்படின்றத சொல்லும்போது how does it matters அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா then we have to understand that like வந்து இதுதான் இப்போ அது வந்து டிசம்பர், இது வந்து உங்களுக்கு வந்து this is happening in June. So what's going to eventually happen? Is it going to be something இது ஷார்ட் டேர்மா இல்ல இது ஒரு டெம்பரரி ரிலீஃபா நீங்க கேட்ட மாதிரி இன்ஜங்ஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா how it's going to happen is அதுவும் அப்பீல் பண்ணிட்டாங்க. சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து அந்த டிசம்பர் டிசிஷனையும் இட் இஸ் அண்டர் அப்பீல். இந்த மாதிரி அப்போ அப்பீல் கோர்ட்ல இது இருக்குது. So இதுவுமே the government has said we are not going to be agreeing for the judge to be deciding on this ன்னு சொல்லிட்டு அவங்களும் நாங்க அப்பீல் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. So that's what going to happen in the appeal. So இது இப்படி ஒரு contradictory and conflicting decisions இருக்கும்போது டெஃபினட்டா வந்து we have to wait and see. So இப்படியே போச்சுன்னா the Supreme Court will intervene and say that what's going to be the final rule. ஆனா நீங்க வந்து இமிகிரேஷன் பார்க்கும்போது இது எல்லாமே ஃபெடரல் அப்ளிகபிளா வர்றதுனால உங்களுக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஸ்டேட் பவுண்ட். இட்ஸ் கோயிங் டு பி அப்ளிகபிள் டு எவ்ரி ஒன் பிகாஸ் இட்ஸ் அன் இமிகிரேஷன். உங்களுக்கு ஸ்டேட் வைட் கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி அன் ஃபெடரல். ஓகே, ஸோ இப்போ இந்த விஷயம் வந்து யாருக்கு குட் நியூஸ் அண்ட் யாருக்கு வந்து பேட் நியூஸ்? The president has vast authority or broader power when it is coming to immigration. See, நம்ம ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். செப்பரேஷன் ஆஃப் பவர், what has like legislative or like executive or judicial அப்படின்னு வரும்போது president has the power, broad power on any regulation that has to be happening. நியூ H1Bs இப்போ இந்த லாட்ரி சிஸ்டம்ல போயிட்டு இருக்கு 2027ல லாட்ரி விச் இஸ் ஹேப்பனிங் இன் 2026 இல்லைங்களா? அப்போ அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ரூல் ஹஸ் பீன் எலிமினேட்டட் டுடே ஆர் எஸ்டர்டே. ஆனா இவங்க எல்லாருமே H1B ஃபைல் பண்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க. People who had been abroad, they couldn't even become eligible to file for the lottery. நீங்க ப்ராக்டிக்கலா தானே பார்க்க முடியும். அப்போ 100,000 ஃபீஸை பே பண்ணி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியா இருக்கும்போது they couldn't even apply for this lottery. ஸோ இப்போ இது வந்து இதாகும்போது அந்த மேஜர் இம்பேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் the people who could have been applied for this H1B, new H1B, they missed the opportunity. 9 monthsல அதுதான் மேஜர் இம்பேக்டா எனக்கு படுது. அதுக்கப்புறம் அடுத்தது வரும்போது இங்க இருக்கிறவங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லைங்க ராஜேஷ். இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் அஸ் யூஷுவல். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், டிரான்ஸ்ஃபர்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து ஃபார் அதர் ரீசன்ஸ் ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுக்கிறதுக்காக ஃபேமிலி சிச்சுவேஷனாக இருக்கலாம், 6 months இந்தியா போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தவங்க வந்து தே காட் ஸ்டக் வித் திஸ். அவங்களோட ஈவன் தோ தே ஹாவ் அ வேலிட் ஆஃபர், நிறைய கன்சல்டேஷன் ஐ பர்சனலி டிட் இட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஏபிள் டு கெட் அன் ஆஃபர். ஆனால் இந்த 100,000 அப்படின்னு வரும்போது they couldn't continue their processing actually. Okay. And
ஸ்டூடெண்ட்ஸ் இங்க F1ல ம். இருந்து H1B மாறுறாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இந்த ஆ. போன லாட்டரி செலக்ஷன்ல கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ இந்த H1B ஃபீஸ் ம். போயிடுச்சுன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கொஞ்சம் கம்மியாயிடும் அப்படின்னு வந்து நெறைய பேர் வந்து நெனைக்கிறாங்க. அது வந்து ட்ரூவா? அது கரெக்ட் தான். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ, அந்த டேட்டாஸோ எல்லாமே கரெக்ட் தான் உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது. ஏன்னா, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ்க்கு அந்த ஃபீஸ் இல்லாதனால தான் எங்களுக்கு இந்த லாட்டரியே பார்த்தீங்கன்னா, த தி செலக்ஷன் ப்ராசஸ் வர் மச் ஹையர் அண்ட் ஃப்ரம் த லாஸ்ட் 4 இயர்ஸ். இன் இன் நீங்க அது லிமிட் ஆயிட்டதுனால, இந்த F1 ஸ்டூடண்ட்ஸ் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தெம் டு கெட் இன்டு த H1B லாட்டரி. அண்ட் இந்த ஜட்ஜோட ரூலிங்ல அவர் வந்து இந்த ஃபீஸ் வந்து டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு கிளாரிஃபை பண்ணியிருந்தார். ஐ மீன் ரீஃப்ரேஸ் பண்ணியிருந்தார். ஸோ ம். இந்த டாக்ஸ் அப்படின்னு ம். ம். சொன்னதுனால இது லீகலா வந்து ம். ஹோல்ட் ஆகுமா அப்பீல்ஸ் கோர்ட்ல இல்ல சுப்ரீம் கோர்ட்ல இல்ல எந்த மாதிரி வந்து வாட் யூ திங்க் ஆன் தட்? ஓகே. ஸோ தட்ஸ் அ ரைட் வேர்டுங்க. கண்டிப்பா. ஏன்னா நம்ம திரும்பவும் சொன்ன மாதிரி செப்பரேஷன் ஆஃப் பவர் தான். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஜஸ்டிஸ்ன்றது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு அதுதானே நம்மளோட ஆதாரம்னு எனக்கு தோணும். நாட் பிகாஸ் ஐ அம் கம்மிங் ஃப்ரம் அ லீகல் பேக்ரவுண்ட் அப்படிலாம் இல்ல. நீங்க சாதாரணமாவே பாருங்களேன். ஒரு ஒரு லிக்விடேட்டட் டேமேஜ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் கான்சிக்வென்சஸ் இருக்கு. இட் ஷுட் பி சம்திங் ரிலேட்டபிள் இல்லைங்களா? 100,000 ஃபீஸ் ஒரு H1B ஃபைல் பண்றவங்களுக்குன்னும் போது இட்ஸ் மோர் ஆஃப் அ பனிஷ்மெண்ட் ராதர் தென் ஹெல்பிங் எனி ஒன் டு ஒரு ஆப்ஷனே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வந்து வந்த மாதிரி தான் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீஸ் இருந்தது. ஸோ அவர் கரெக்டாக சொன்ன மாதிரி இட்ஸ் டேக்ஸ். அப்போ இன்னொன்று என்னன்னா வி ஆர் ஆல்சோ கோயிங் பேக் டு the authority of the president who can do that. இப்போ within the country definitely வந்து more than that, like வந்து இப்போ வந்து the president's the power of the president is more when it is outside the country. Actually வந்து national security ன்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து they want to really help support the job opportunities of the local. அது வந்து very genuine, right? That should be the role of a president as well. இது எல்லாத்தையும் மீறி ஆனா 100,000 ஃபீஸ்ன்றது வந்து டெஃபினட்டா வந்து டாக்ஸிங் அப்படின்னு சொல்லும்போது எதனாலனா the Congress only has the power to when it comes to taxation. அது வந்து that is the power of the Congress. நம்ம ஒரு ஒரு ரூல் மேக்கிங் அப்படின்னு வர்றதுக்கும் ஒரு மெமோக்கும் ஒரு ப்ரொக்ளமேஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ அது உண்டான அத்தாரிட்டியில தான் நம்ம பார்க்க முடியும். தட் இஸ் வாட் இட் ஹேஸ் டு பி வியூட் ஃப்ரம் த கோர்ட் ஆக்சுவலா. ஸோ அப்போ இது வந்து டாக்ஸ் வரும்போது கண்டிப்பா காங்கிரஸ் ஒன்லி ஹேஸ் டு டிசைட். அதுக்குன்னு ஒரு ஃபெடரல் ரெஜிஸ்டர்ல போறோம், ரூல் ப்ரப்போசல் வரும்போது அதுக்கப்புறம் அந்த காமன் செக்ஷன் இருக்கு. இதெல்லாம் ஒரு ப்ராசஸ், ப்ரொசீஜரல் ப்ராசஸ். எனி கவர்மெண்ட் ஹேஸ் டு அடாப்ட் டு enact it இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணலன்னு வரும்போது தட்ஸ் அ ரைட் வேர்ட் ஐ வுட் சே. ஃபைல் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இல்ல இந்தியால இருக்கவங்க அவங்க வந்து இந்த ரூலிங்க்கு அப்புறம் அவங்க எம்ப்ளாயர் கிட்ட என்ன மாதிரியான ரிக்வெஸ்ட் வந்து வாட் ஷுட் பி தேர் நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஸோ இப்போ நீங்க தட்ஸ் அ வெரி ரைட் கொஸ்டினுங்க. ப்ராக்டிக்கலாக தான் நம்ம பேசணும் இல்லைங்களா? தட்ஸ் வாட் இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப். ஸோ நீங்க வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ நீங்க ஒரு லே ஆஃப் நடக்குது 60 டேஸ்ல நீங்க உங்களுக்கு 60 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. தேர் இஸ் ஆல்சோ லிமிடேஷன் ரைட் நவ் வித் B1 B2 வந்து நம்மளுக்கு வந்து பண்றவங்களுக்குமே தே ஆர் நாட் என்கரேஜிங் தட் கம்ப்ளீட்லி. அப்படி பார்க்கும்போது வாட் ஆர் த அதர் ஆப்ஷன்ஸ் தே டூ ஹேவ்னு வரும்போது ஸோ நீங்க த மேஜர் கன்சர்ன் வாஸ் நான் இந்தியா போயிட்டு எனக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சது, நான் திரும்பி வரணும்னா this 100,000 fees is applicable for me. அப்போ நான் எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை how do I make use of the opportunityன்றது தான் பெரிய லிமிட்டேஷன். இதில் நீங்க இத்தனை வருஷ காலம் இங்க இருந்திருப்பீங்க. ஸோ அதை வந்து இட் வில் எலிமினேட் திஸ். நீங்க வந்து ஒரு 60 டேஸ் நீங்க வேலை ட்ரை பண்றீங்க, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கிடைக்கல. So that you don't have to force yourself to continue to stay here because the 100,000 fees is applicable for you. இப்போ என்ன ஆக போகுதுன்னா you can go back. அப்புறமா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஜென்யூனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது and you have an offer that is on hand. அப்போ நீங்க ஒரு H1B அவங்க ஃபைல் பண்றாங்க அப்படின்னும் போது you can like வந்து கம் பேக். நீங்க இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு ரெகுலர் ஃபீஸை பே பண்ணி எனி எம்ப்ளாயர் கேன் ஹெல்ப் யூ அவுட். இன்னொன்று நான் சொல்லிடுறேங்க ராஜேஷ். ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு விசா ஸ்டாம்பிங் உங்களோட பாஸ்போர்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா ஈவன் யூ டோன்ட் ஹாவ் டு கோ ஃபார் அ விசா ஸ்டாம்பிங். நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லைங்களா எவ்வளோ லிமிடேஷன்ஸ் இருக்கு டு ஃபைண்ட் அன் விசா ஸ்லாட்.
இந்த பழைய விசா இன்னொரு எம்ப்ளாயரோட விசாவை வச்சுட்டு they can have an H1B filed and then they can make use of this to come back. That was really a good information. Thank you. Uh, இப்போ what about people who already paid this fee? Will they get mm. that money back or what do you think on that? ஓகே ஸோ அதில் வந்து ரெட்ரோஆக்டிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இல்லைங்களா அதில் ஐ டோன்ட் திங்க் எனிபடி பெருசாலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் நாட் அஃபீஷியல் டேட் ஆஃப் த யூஎஸ்சி ஐஎஸ் பட் அன்அஃபீஷியலாக இப்போ நான் ஏலா கான்ஃபரன்ஸில் ஒரு லாஸ்ட் மந்த் கூட ஒன்று இருந்தது ஸோ அந்த இதுலலாம் போகும்போது கூட தெர் வாஸ் எத்தனை பேர் இது வரைக்கும் ரெண்டு விஷயம் இருந்தது எத்தனை பேர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு அன்அஃபீஷியல் டேட்டா வந்து 84 பீப்புள் ஹஸ் அப்ளைட் ஃபார் திஸ் யூசிங் த 100K. இப்போ பெரிய எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்க சி தேர் ரேஞ்ச் ஆஃப் ஈவன் அன் ஆஃபர் வில் பி ஸோ ஹை. இப்போ அமேசானோ மெட்டாவோ தேர் இஸ் லுக்கிங் அட் அன் ஆஃபர் அவங்களுக்கு வந்து இஃப் த இண்டிவிஜுவல் இஸ் ஸோ வேல்யூபிள் ஃபார் தெம் அந்த மாதிரி ஃபைல் பண்ணவங்க ஒரு 100K ஃபீஸோட பே பண்ண ஒரு 84 கேசஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ரெட்ரோஆக்டிவாக வெரி லிமிட்டட்லி இட் ஹேப்பன்ஸுங்க என்னோட ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில். ஸோ இது ரெட்ரோஆக்டிவாக இருந்திருக்காது ஏற்கனவே ஃபைல் பண்ணாங்க அவங்களுக்கும் அந்த அப்ரூவல் வந்தது. தட் வாஸ் லா தட் வாஸ் அந்த ப்ரொக்ளமேஷன் வாஸ் that point of time that is how it has to be. அதனால இப்போ வந்து திரும்பி போய் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆமா ஒரு வாரம் ஒன்ஸ் கொடுத்தா கொடுத்ததுதான். யூஎஸ்ஏஸ் கிட்ட எல்லாம் நீங்க ரிசிப்ட்ல போடுற மாதிரி போட்டிருப்பாங்க. கிடையாது. So that's all the question I have. So உங்களோட வியூவர்ஸ்க்கு நான் சொல்ல வர்றது எல்லாமே like there are practical ways if every situation is very unique. பட் ஆனால் like நீங்க வந்து எந்த ஒரு காரணத்துலையுமே நான் எதையுமே குறித்த ரொம்ப பேனிக் ஆகாமல் இமிக்ரேஷன் இஸ் ரியலி அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் லிட்டில் லைக் வந்து ஒரு இது இப்படி இருக்கேன்ற ஒரு பதட்டம் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஓகே தேங்க்யூ ஸோ மச் மேம். Thank you for answering all the questions and ரொம்பவே நல்ல ஒரு இன்சைட்டாக இருந்துச்சு. Thank you and I'm looking forward. Rajesh, thank you.